Hello everyone, welcome back. Hope you all are doing good. Today in this video we gonna see the usage of could have and should have. இந்த வீடியோவில் நாம் could have and should have இது ரெண்டையுமே நாம் எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணும் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அண்ட் இந்த டாபிக் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்குங்க. இந்த டாபிக் அப்புறம் நீங்கள் you will have a clear picture of using could have and should have. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட்லி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு நம்ம could have பார்க்க போகிறோம். ஸோ இந்த could have நம்ம எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாங்க. could have நம்ம எப்போவுமே ரெண்டு சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் அதாவது பாஸ்டில் உங்களாலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ பண்ண முடிஞ்ச ஒரு செயலை பண்ணாமல் விட்டுட்டு இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் நீங்கள் அதை பற்றி பேசும்போது நாம் could have யூஸ் பண்ணணுங்க. சரிங்களா? அதாவது அந்த செயலை செய்கிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டியும் எபிலிட்டியும் இருந்திருக்கும், ஆனாலும் நீங்கள் அதை செய்யாமல் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த செயலை பற்றி இப்போ பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா could have யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ரியானா புக்கை கடையிலிருந்து வாங்கியிருக்கலாம், ஆனால் அவள் அதை செய்யாமல் லைப்ரரியிலிருந்து கடன் வாங்கினான். அதாவது ரியானாவுக்கு புது புக்கு கடையிலேருந்து வாங்குறதுக்கே அவளுக்கு காசு இருந்துச்சு, ஆனால் அவள் அதை செய்யாமல் லைப்ரரியிலேருந்து கடன் வாங்கினான். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ரியானா could have bought the book from shop but she borrowed from the library instead. Rihanna could have bought the book from shop but she borrowed from the library instead. இங்க ரியானா could have bought the book from shop அப்படின்னு என்ன, ரியானா புக்கை கடையில் இருந்து வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தங்க. ஓகே, இப்போ வாங்க நாம செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க போட்டியில் வின் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க போதுமான அளவு முயற்சி செய்யலை. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, they could have won the match but they didn't try hard enough. They could have won the match but they didn't try hard enough. இங்கே they could have won the match அப்படின்னு என்ன, அவங்க மேட்சை வின் பண்ணியிருக்கலாம், வின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த சான்ஸும் எபிலிட்டியும் இருந்துச்சு, ஆனாலும் அவங்க போதுமான அளவு ட்ரை பண்ணல. சரிங்களா? கிளியர்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போ இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எபிலிட்டி பாசிபிலிட்டி இருந்தும் கூட அதை செய்யாமல் விட்டுட்டு அதை பற்றி இப்போ பேசும்போது நம்ம could have யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், could have யூஸ் பண்ணணும். ஓகே, கிளியர்? இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோ. வாங்க நாம செகண்ட் சினாரியோ என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, பாஸ்டில் அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒன்றை நம்ம யூகிக்கும் போது, அதாவது நம்ம கெஸ் பண்ணும்போது could have யூஸ் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவர் டிராஃபிக்கில் சிக்கியிருக்கலாம். இந்த சென்டென்ஸ்க்கு ஒரு சினாரியோ சொல்கிற பாருங்க. இப்போது உங்களோட ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு எல்லா எம்ப்ளாயும் வந்திருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் இன்னும் வராமல் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஹெட்டு உங்களை கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் அவருக்கு என் ஃப்ரெண்டு டிராஃபிக்கில் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. சரிங்களா? நீங்கள் சொல்கிறது 100% ஷியோராக நீங்கள் சொல்கிறதில்ல, நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறீங்க, அந்த கெஸ்ஸிங்க்கும் பாசிபிலிட்டி இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம could have யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, he could have got stuck in traffic. he could have got stuck in traffic அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. நம்ம தமிழில் எப்போவுமே இந்த மாதிரி சிக்கியிருக்கலாம், வந்திருக்கலாம், இந்த மாதிரி லாம் அப்படின்னு முடிகிற வேர்ட்ஸ் வந்தால் நம்ம could have அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, கிளியர்? லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் ஒன். செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் மறந்துருக்கலாம். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he could have forgotten that we were meeting today. he could have forgotten that we were meeting today. இங்கே he could have forgotten அப்படின்னா அவர் மறந்துருக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ இப்போ நம்ம could have என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஐ திங்க் ஸோ யூ ஆர் கிளியர் வித் could have. இப்போ லெட்ஸ் மூவ் ஆன் டு should have. ஓகே, should haveவும் could have மாதிரி ஈஸி தாங்க. should haveக்கும் we have two situations. இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, பாஸ்டில் ஒரு நல்ல ஐடியாவை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த ஐடியாவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி நீங்கள் பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா நம்ம should have யூஸ் பண்ணுங்க. இதுதான் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாங்க. இப்போது
நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் சீக்கிரமாக பெட்டுக்கு போயிருந்திருக்கணும். நான் சீக்கிரமாக பெட்டுக்கு போயிருந்திருக்கணும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஷுட் ஹவ் கான் டு பெட் ஏர்லி. ஐ ஷுட் ஹவ் கான் டு பெட் ஏர்லி அப்படின்னு சொல்லணுங்க. இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு இன்டைரக்டாக என்ன மீனிங் தருது அப்படின்னா, நான் சீக்கிரமாக பெட்டுக்கு போகல அப்படிங்கிற அர்த்தம் தருது. ஸோ அதனால் இப்போ நான் டயர்டாக இருக்கேன். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஒரு நல்ல ஐடியாவை மிஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி இப்போ வருத்தப்பட்டு பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஷுட் ஹேவ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணுங்க. ஓகே, கிளியர் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ வாங்க லெட்ஸ் மூவ் ஆன் டு செகண்ட் எக்ஸாம்பிள். நம்ம பார்க்க போகிற செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் கடினமாக படிச்சிருக்கணும். நான் கடினமாக படிச்சிருக்கணும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஹார்டர். ஐ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஹார்டர் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு இன்டைரக்டாக என்ன மீனிங் தருது அப்படின்னா, நான் வந்து கடினமாக படிக்கலை அப்படிங்கிற மீனிங் தருது. ஸோ அதனால் என்ன விளைவாச்சு, நான் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். சரிங்களா? ஸோ நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு இப்போ வருத்தப்பட்டு பேசும்போது நாம் என்ன யூஸ் பண்ணி பேசணும், ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணி பேசணுங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்போ வந்து நாம் செகண்ட் சினாரியோ என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இந்த டைமில் இந்த விஷயம் நடந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த டைமில் நாம் ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணி பேசணுங்க. வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும். வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். அவரோட ஃப்ளைட் இப்போ வந்திருக்கணும். அவரோட ஃப்ளைட் இப்போ வந்திருக்கணும். இந்த சென்டென்ஸை நம்ம எந்த சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது அவர் வர ஃப்ளைட்டு டெய்லி எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிற டைமிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து இப்போ அது வர டைம் ஆயிடுச்சே அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லும்போது இந்த ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணி ஹிஸ் பிளேன் ஷுட் ஹேவ் அரைவ் பை நவ். ஹிஸ் பிளேன் ஷுட் ஹேவ் அரைவ் பை நவ் அப்படின்னு சொல்லணுங்க. ஓகே, கிளியர். இப்போ வாங்க நாம செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, சுஹானா இப்போது வேலையை முடிச்சிருக்கணும். சுஹானா இப்போது வேலையை முடிச்சிருக்கணும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சுஹானா ஷுட் ஹேவ் ஃபினிஷ்ட் ஒர்க் பை நவ். சுஹானா ஷுட் ஹேவ் ஃபினிஷ்ட் ஒர்க் பை நவ் அப்படின்னு சொல்லணுங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து குட் ஹேவ் ஷுட் ஹேவ் ரெண்டுமே பார்த்தோம். அண்ட் சினாரியோஸோடு நம்ம பார்த்தோங்க, எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாங்க. அண்ட் எல்லோருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. மே Lord Ganesha keep enlightening our lives and bless us always. Thank you. Happy learning.